ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? நம்ம வீட்டு விண்டோ ஸ்கொயரா தான் இருக்கும். கார் விண்டோ ஆல்மோஸ்ட் ஸ்கொயர். ஆஃபீஸ் பில்டிங் விண்டோ கூட ஸ்கொயர் தான். ஆனா ஏர்ப்ளேன்குள்ள போன உடனே விண்டோ மட்டும் ஏன் இப்படி வட்டமா இருக்கு? இது அழகுக்காகவா? ஏரோடைனமிக்ஸ் இருக்கணும்னா? இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ஏவியேஷன் ஹிஸ்ட்ரி இருக்கா? ஆக்சுவலி ஒரு காலத்தில் ஏர்ப்ளேன் விண்டோ ஸ்கொயராக இருந்துச்சு. ஆனால் அந்த டிசைன் சில சூழ்நிலையில் ரொம்ப டேஞ்சரஸாக மாறிடுச்சு. என்ன நடந்துச்சு அதுதான் இந்த ஸ்டோரி. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுற மாடர்ன் கமர்ஷியல் ஏர்ப்ளேன்ஸை நினச்சி பாருங்கள். விண்டோ பார்த்தா அதுக்கு கார்னர்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அந்த கார்னர்ஸ் ஆக்சுவலி ஷார்ப் 90 டிகிரி கார்னர்ஸ் இல்லை. அது ஒரு ரவுண்டட் கார்னர். ஏன்னா ஏர்ப்ளேனுக்கு ஒரு முக்கியமான ப்ராப்ளம் இருக்குது. அது என்னென்னா ப்ரெஷர். நம்ம வீட்டுக்குள்ளே ப்ரெஷர், வெளியில் இருக்கிற ப்ரெஷர் ரெண்டும் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். ஆனால் ஏர்ப்ளேன் 35,000 ஃபீட் ஆல்டிடியூட்க்கு போகுது. அங்கே வெளியில் இருக்கிற ஏர் ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால பேசஞ்சர்ஸ் கேபின்குள்ளே கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக கேபினை ப்ரெஷரைஸ் பண்ணுறாங்க. அதாவது வெளியே இருக்கிற ப்ரெஷர் கம்மி, உள்ளே அதிகம். இதனால ஏர்ப்ளேன் பாடி மேலே தொடர்ந்து ஒரு ஃபோர்ஸ் ஒர்க் ஆகிட்டே இருக்கும். சரி, இப்போ இந்த ஸ்கொயர் விண்டோவுக்கு என்ன ப்ராப்ளம்? இதை ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளில் நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பலூன் எடுத்துக்கோங்க, அதை இன்ஃப்ளேட் பண்ணுறீங்க. அது ஃபுல்லாக டென்ஷன் இருக்கும் இல்லையா? அது மாதிரி தான் ஏர்ப்ளேன் பாடியும் ப்ரெஷர் காரணமாக ஸ்ட்ரெஸ்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். இப்போ ஒரு ஸ்மூத்தான கர்வ்டான சர்ஃபேஸில் ஸ்ட்ரெஸ் வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆக முடியும். ஆனால் அதுவே ஒரு ஷார்ப்பான கார்னர் வந்துருச்சு அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அங்கே தான் கான்சென்ட்ரேட் ஆகும். இதுக்கு இன்ஜினியரிங்கில் ஸ்ட்ரெஸ் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பேப்பரை எடுத்துக்கோங்க, அதை ஸ்ட்ரைட்டாக டியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு டைனி கட் போட்டுட்டு அந்த கட் இருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் டியர் பண்ணால் ரொம்ப ஈஸி இல்லையா? ஏன்னா அந்த ஸ்மால் கட் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி ஆகிடும். ஏர்ப்ளேன் விண்டோவில் ஷார்ப் கார்னர்ஸ் இருந்தாலும் இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் நடக்கும். அப்போ ஸ்கொயர் விண்டோஸ் இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஏர்லியாக ஜெட் ஏர்லைனர் ஸ்கொயரிஷ் விண்டோஸ் தான் பயன்படுத்துகிறாங்க. குறிப்பாக 1950s டே ஹேவிலண்ட் ஹோமர் ஏர்க்ராஃப்ட் ரொம்ப ஃபேமஸ். அந்த காலத்தில் அது ஒரு ரெவல்யூஷனரி ஏரோப்ளேன். ஜெட் என்ஜின், ஹை ஆல்டிடியூட், ஃபாஸ்ட் ட்ராவல், மக்களுக்கு ஃப்யூச்சர் வந்துருச்சுன்னு ஒரு ஃபீல் கொடுத்த ஒரு ஏர்க்ராஃப்ட். ஆனால் சில கோம்பட் ஏர்க்ராஃப்ட்டுக்கு பேரழிவு நடந்தது. இதுக்கான இன்வெஸ்டிகேஷன் நடந்தப்போ ஏர்ப்ளேன் ஸ்ட்ரக்சரில் கிராக் இருந்தது தான் காரணமாக கண்டுபிடிச்சாங்க. அந்த ஃபெட்டிக் கிராக்ஸ் விண்டோஸ் அப்புறம் அதர் ஓப்பனிங்ஸ் கிட்ட தான் டெவலப் ஆச்சு. ஏன் அப்படின்னு பார்க்குறப்ப அந்த விண்டோஸ்க்கு இருந்த ரிலேட்டிவ்லி ஷார்ப் கார்னர்ஸ் தான் ரிப்பீட்டடாக ப்ரெஷர் சைக்கிள்ஸை இது பண்ணும்போது அண்டர்கோ பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் கான்சென்ட்ரேட் ஆகி அங்கே கிராக் ஆச்சு. ஒரே ஃப்ளைட்டில் ப்ரெஷர் இவ்வளோ பெரிய இஷ்யூவா அப்படின்னு கேட்டால் இதுதான் இன்ட்ரெஸ்டிங். ஒரு பிளேனில் ஒரு தடவை ப்ரெஷருக்கு உட்படுது அப்படின்னா ஓகே. ஆனால் அதுவே ஒவ்வொரு வாட்டியும் டேக் ஆஃப், கிளைம், கேபின் ப்ரெஷரைஸ், ஃப்ளைட்டு டெசன்ட்டு, கேபின் ப்ரெஷர் குறையிறது, திருப்பி நெக்ஸ்ட் ஃப்ளைட்டை மீண்டும் ப்ரெஷர் பண்ணுறது, ரிலீஸ் பண்ணுறது, ப்ரெஷர் பண்ணுறது, ரிலீஸ் பண்ணுறது. இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பேப்பர் கிளிப்பை ஒரே இடத்துல ரிப்பீட்டடாக பெண்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அது உடஞ்சிடும் இல்லையா? அதே கான்செப்ட் தான் இந்த மெட்டல் ஃபேட்டிக்லேயும். ரிப்பீட்டடாக ஸ்ட்ரெஸ் நடக்கும்போது அது கிராக் டெவலப் ஆகுது. அந்த கிராக் மெதுவாக வளரும். அதனால ஏவியேஷன் இன்ஜினியரிங்கில் ஒரு டைனி டிசைன் டீட்டெயில் கூட ரொம்ப சீரியஸான மேட்டர். ஸோ ரவுண்ட் விண்டோ எப்படி இதில் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, இங்கே தான் நம்ம ஒரிஜினல் கொஸ்டினுக்கு ஆன்சர். ரவுண்டட் கார்னர்ஸ் ஒரு ஷார்ப் 90 டிகிரி கார்னர் இல்லாமல் விண்டோவுக்கு ஸ்மூத் கர்வ் கொடுத்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஒரே ஷார்ப் பாயிண்ட்டை கான்சென்ட்ரேட் ஆகிற சான்ஸும் கம்மியாகும். அதாவது ப்ரெஷர் லோடை வந்து அதோட ஸ்ட்ரக்சரில் பெட்டராக அதனால் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். அதனால் மாடர்ன் ஏர்க்ராஃப்ட் விண்டோஸ் முழுசாக சர்க்கிள் மாதிரி இல்லாமல் கூட ரவுண்டட் ரெக்டாங்குலர் இல்லாட்டி ஓவலிஷாக இருக்கும். நீங்கள் ஏர்ப்ளைன் விண்டோஸை க்ளோஸாக பார்த்தா அதுக்கு கார்னர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கார்னர்ஸ் ஷார்ப்பாக இருக்காது, ரவுண்டடாக இருக்கும். அந்த ஸ்மால் கர்வ் பல டீகேட்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் லெசன்ஸோட ரிசல்ட்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டீட்டெயில் என்னென்னா, நம்ம ஏர்ப்ளைன் விண்டோஸில் ஒரே ஒரு லேயர் கிளாஸ் தான் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. பேசஞ்சர் விண்டோ அசம்பிளியில் மல்டிபிள் லேயர்ஸ் இருக்கும். அவுட்டர் ஸ்ட்ரக்சரல் விண்டோ, இன்னர் பேன்ஸ், அப்புறம் கேபினெட் சைடில் வந்து நீங்கள் பார்க்குற டெக்கரேட்டிவ் பேனல், அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கிற அந்த டிரான்ஸ்பரண்ட் பிளாஸ்டிக் லுக்கிங் பார்ட் மட்டும் கிடையாது. அதை வந்து பிளெயினை வெளியிலேருந்து செப்பரேட் பண்ணுதுன்னு நினைக்கக்கூடாது. அப்புறம் விண்டோவில் ஒரு டைனி ஹோல் கூட இருக்கும். அதை சிலர் பார்த்துருப்பீங்க. இந்த ஹோல் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு டிசைன் ஃபீச்சர். அதோட பர்பஸ் வந்து கேபின் விண்டோ லேயர்ஸ்க்கு இடையில ப்ரெஷர் மேனேஜ்மெண்ட்டுக்கு உதவுது. அதாவது நம்ம ஏர்ப்ளேன் விண்டோ வெளியே பார்த்துட்ருக்கிற ஒரு சிம்பிள் கிளாஸ் பீஸ் கிடையாது, அதுக்குள்ளே இன்ஜினியரிங் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ ஸ்கொயர் விண்டோ ஏன் வைக்கக்கூடாது? எக்ஸாக்ட்லி, ஸ்கொயர் விண்டோ டேஞ்சரஸ்னால் எல்லா பில்டிங்ஸ்லேயும் ஸ்கொயர் விண்டோ இருக்கே, அதுதான் பாயிண்ட்டு. பில்டிங் வேறு, ஏர்ப்ளேன் வேறு. பில்டிங் ஒரே இடத்துல ரிலேட்டிவ்லி ஸ்டேபிளாக இருக்கும்.
அதாவது ப்ரெஷர் சேஞ்ச் மச் இருக்காது. ஆனால் ஏர்பிளைன்ஸில் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபீட் ஆல்டிடியூட் மேலே போகுது. ஸோ ப்ரெஷர் வேரியேஷனும் ரொம்ப அதிகமாக இருக்கும். டெம்பரேச்சர், வைப்ரேஷன், ரிப்பீட்டடாக டேக் ஆஃப், லேண்டிங், அது ப்ரெஷரைஸ் பண்ணுறது, லோட்ஸ், வெயிட் ரெஸ்ட்ரிக்ஷன், ஏரோடைனமிக் ரெக்குயர்மெண்ட்ஸ், எல்லாமே சைமல்டேனியஸாக. அதனால இந்த ஷேப் அழகாக இருக்கா அப்படின்றத விட இந்த ஷேப் ரிப்பீட்டட் ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்றது தான் முக்கியம். இங்கே தான் எனக்கு இந்த டாபிக் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் இப்படி தான் இருக்கும்னு பழகிடுறோம். ஏர்ப்ளேன் விண்டோவை பார்த்தா டிசைன் அவ்வளோதான். ஆனால் அந்த டிசைனுக்கு பின்னாடி ஃபிசிக்ஸ் இருக்குது, இன்ஜினியரிங் இருக்குது, ஃபெயிலியர்ஸ்லேருந்து கற்றுக்கிட்ட லெசன்ஸ் இருக்குது, சேஃப்டி இருக்குது. அதனால தான் இன்ஜினியரிங்கில் ஒரு சின்ன கர்வ் கூட சும்மா கர்வ் கிடையாது, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஏர்ப்ளேனில் விண்டோ சீட் கிடச்சா வெளியே க்ளவுட்ஸை மட்டும் பார்க்காதீங்க, ஒரு செகண்ட் அந்த விண்டோவை பாருங்கள், அந்த ரவுண்டட் கார்னரை பாருங்கள். அண்ட் அது ஜஸ்ட் டிசைன் இல்லை, பல வருஷம் ஏவியேஷன் இன்ஜினியரிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு சின்ன ரிமைண்டர். ஒரு காலத்தில் ஸ்கொயர் விண்டோ நல்லா இருக்குன்னு மனுஷங்க டிசைன் பண்ணாங்க. ஆனால் நேச்சர், ஃபிசிக்ஸ், ப்ரெஷர், ஃபேட்டிக் எல்லாம் சேர்ந்து இல்லை, இன்னும் இதை பெட்டர் பண்ணுன்னு சொல்லிச்சு. அதனால தான் இன்னைக்கு விண்டோ ஸ்கொயர் இல்லாமல் ரவுண்டடாக இருக்குது. அண்ட் சம்டைம்ஸ் ஒரு சின்ன ஷேப் சேஞ்ச் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் க்ரியேட் பண்ணுது இல்லையா, நம்மளை ஒரு பெரிய டிசாஸ்டர்லேருந்து காப்பாற்றுது. ஸோ keep it in mind next time when you fly on airplane. Thanks for watching. Bye.